சிக்கன் குழம்புல முட்டை கலக்கி செய்யலான்னு சொல்லி அஜய் கேட்டான். சரி, ரொம்ப நாள் ஆச்சு முட்டை கலக்கி சாப்பிட்டேன் அப்படின்னு. சரி, 4 முட்டை எடுத்துக்கிட்டு தேவையான முட்டையை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த முட்டையை உடச்சி போட்டு லைட்டாக கலக்கி விட்டுருங்க. முட்டையை உடச்சி லேசாக கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்ப ஒரு 2 கரண்டி, தேவையான அளவு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 கரண்டி ஊற்றி நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கும்போது தான் அது முட்டை நல்லா சாஃப்டாக வரும். அந்த கலக்கி நல்லா கொலன்னு வரும். நல்லா சிக்கன் குழம்பையும் முட்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிறது. தோசைக்கல் எடுத்து அடுப்பு மேலே வச்சு தேவையான அளவு நம்ம எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெயை விட்டுட்டு அந்த கலக்கி வச்சுருந்த அந்த முட்டையை ஊற்றி, அதாவது அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சுக்கணும். ஸ்லிம்மாக வச்சு அந்த முட்டையை அப்படியே நாலாப்புறமும் திருப்பிவிட்டே இருக்கணும். சீக்கிரம் வெந்துடும். அதனால் திருப்பிவிட்டே இருக்கணும். அதனால் அதை வேக விடக்கூடாது. நடுவில் அந்த குழகுழப்பு தன்மை அப்படியே இருக்கணும். நாலு பக்கம் திருப்பி விட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் லேசாக ஸ்லிம்மில் வச்சு அப்படியே திருப்பி விட்டே இருக்கணும். திருப்பிவிட அது சீக்கிரம் வேகும். நம்ம அதை வேக விடாமல் ரொம்ப வெந்துருச்சுன்னா அது ஆம்லேட்டாக மாறிடும். அதனால் திருப்பி விட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் பதம் ஆனோன்னா எடுத்துடணும். டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கலக்கி எடுத்துடணும். சரி, எடுத்து நம்ம அஜய் குட்டிக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். டேஸ்ட்டு சிக்கன் குழம்பு கலக்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்க்கலாம் அஜய் என்ன சொல்கிறான்னு. முட்டை இது